தான் இருக்குது கைஸ். ஃபுல் வீடியோ வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறத ஃபுல் வீடியோ. இந்த பில்டிங்லாம் பாருங்க கைஸ், இங்கிட்டு ஃபுல்லாகவே தான் வந்து ஹவுஸா என்னன்னு தெரியல. அது ஒரு பில்டிங். ஆகாஷ், நீங்கள் இப்போ அந்த ஜன்னல்கிட்ட ஏதாவது பார்த்தீங்களா? கிணறு மாதிரி இருக்குப்பா அங்கிட்டு. கேமராவில் எங்கிட்டு வாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க கைஸ். அதாவது இந்த லைட் எதுக்கு வச்சுருக்கேன்னா, கேமராமேனோட பாட்டி சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஆதி காலத்து லைட்லாம் வச்சுருந்தா பேய்ங்க கொஞ்சம் பயப்படும்னு சொன்னாங்களாம் பாட்டி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுங்க பயப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த லைட்டை பார்த்துட்டு கிட்டக்கு வந்தாலும் வரும் போல் சவுண்ட். அதாவது பூச்சி கத்துவீங்க நீ வேற, இப்போ வேற சவுண்ட் கேட்குங்கிறாரு. நீங்கள் எனக்கும் அப்படி தான் கேட்குது. சரி வாங்க போவோம். மிட்ட ஏத்துல இந்த மாதிரி போகிறது ரிஸ்க்கு தாங்க. நன்னு படம் அதில் இப்படிதான் வச்சுட்டு போவாரு. அங்கிட்டு இருந்து இந்த இடமே கொஞ்சம் ஹாண்டடாக தான் இருக்குது கைஸ். ஃபுல் வீடியோ வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறத ஃபுல் வீடியோ. எனக்கு வாய்க்குள்ள கொஞ்சம் இந்த பில்டிங்லாம் பாருங்க கைஸ், இங்கிட்டு ஃபுல்லாகவே மரமாக ஆக்சுவலாக முளைச்சிருக்கு இந்த பில்டிங் சைடு ஃபுல்லாமே. அதாவது ரொம்ப பயமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஏதாவது சொல்லுங்க, பேய் கதை. கருப்பு உருவ மாதிரி தெரியும், ஆனால் அது நல்லா இருக்கும் தான். நம்ம நிலையில பயப்படக்கூடாது. கைஸ், அதாவது நான் வந்து மாயாவதிபுரம்னு ஒரு சீரீஸ் போட்டிருப்பேன். அந்த மாயாவதிபுரம் சீரீஸில் வந்து ஆலமரத்தை வந்து நான் மெயினாக சொல்லியிருப்பேன். அது ஏன் அந்த ஆலமரத்தை வந்து நான் மெயினாக சொன்னேன்னா, எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த பில்டிங்கும் ரொம்ப ஒரு ஹாண்டடான ஒரு பில்டிங்கு. அதனால தான் நான் வந்து அந்த ஆலமரத்தை வந்து நான் வந்து அந்த வீடியோலாம் மென்ஷன் பண்ணி நான் ஒரு ஸ்டோரி எழுதினேன். அந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, இன்னும் ஒரு பெரிய ஸ்டோரியாகவே இருக்குது. பார்ட்டாக அது வரும் அப்கமிங்கில். ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த ஆலமரத்துக்கிட்ட இப்போ வரவும். நான் வரவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடம். ஆனால் வந்து எனக்கு பகல்லே வர பயப்படுவேன் உண்மையிலே சொல்லப்போனால். சோழி முடிச்சு மசூதி சவுண்டு. கைஸ் தெரியுதா? அந்த ஹாண்டடான அந்த ஹவுஸை தான் வந்து ஹவுஸா என்னன்னு தெரியல. அது ஒரு பில்டிங். அந்த ஹாண்டடான பில்டிங்கை தான் போய் நம்ம கோஸ்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த மாதிரி வீடியோ நான் பண்ணுறேன்றது வந்து என்னால் நம்பவே முடியல சத்தியமாக. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ இருக்க கண்டுதே இப்போ நாங்கள் எங்கள் டீமோட வந்தனால தான் நான் வந்து இந்த அளவு கூட பேசுகிறேன். வந்த விஷயத்த கோபமாக பேசிட்டு வேகமாக போயிடல மாட்டேன். நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமா பேசுங்க. பயத்தை வெளில காமிக்காத. பேய் பயப்படுறோம்னு தெரிஞ்சா நம்மளது முதல்ல அடிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் பேயார வாங்க போறானுங்களோ. உளர்றேன். ஆடு மாதிரி இருக்குங்க. ஆகாஷ், நீங்க இப்ப அந்த ஜன்னல்கிட்ட ஏதாவது பாத்தீங்களா? என்னமோ இருட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க யாரும் பாத்தீங்களா? லைட் கீழே இருக்குங்க. லைட்டா இந்த ஓரத்துல ஏதோ பார்க்க. யாராவது இருக்கீங்களா? ஏன் கத்துற? சரி சரி, நீங்களே பயன்படுத்தாதீங்கடா கேமராமேன். உள்ள வாங்க. எங்க வாங்க உள்ள போலாம். கைஸ், அதாவது டிமாண்டி காலனி ஹவுஸ் மாதிரியே இருக்கு கைஸ். தெரியாம நேத்து நைட்டு டிமாண்டி காலனி படம் வேற பார்த்துட்டேங்க. இந்த மாதிரி நைட்லாம் என்னை vlog எடுக்க கூப்பிடாதீங்க. சாரி, நான் தான் கூப்பிட்டு வர்றது. கைஸ், இங்க இல்ல ஆகாஷ், இங்க வந்து பாட்டிலா இருக்கு, பார்த்து நடங்க. இந்த இல்ல நாயெல்லாம் அங்கிட்டு ஊழிடுது. அதையும் பார்த்தேன். எல்லாம் ஏதோ எழுதியிருக்கு சம்திங்ஸ். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அந்த லைட்டை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சேன்னா ஏதாவது மாறும்னு நினைக்கிறேன். படத்துல நிறைய பார்த்துருக்கேன் கைஸ்.
இது வந்து என்ன தெரியுது? அற்புதமா இருக்கு. நீங்க நினைப்பீங்க பேயை காட்டுங்கடா காட்டுங்கடான்னு. நான் பேய் கிட்டக்க வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். வீடியோல நான் காமிக்கலாம், பேய் என்னைய போட்டு பொழந்துருங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எதுக்கு எடுத்துக்கிறோம்? ஏதாவது பாட்டி கேமராமேன் பாட்டி ஏதோ சொல்லியிருக்காரு, நான் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம், வாங்க உள்ள போவோம். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் கைஸ். ஆகாஷ், உங்களுக்கு தெரிஞ்ச பேய் கதை ஏதாவது சொல்லுங்க. ஜெயிக்கதில்ல, நான் நிஜத்திலே பார்த்துருக்கேன். இது நான் தெரியாம கேட்டுட்டேன். என்னையா இடம் இது? இடமே இங்கிட்டு ஒரு சந்து இருக்கு, இங்கிட்டு ஒரு சந்து இருக்கு. டக்குன்னு பேய் அங்கிட்டு நிக்க, நம்ம இங்கிட்டு பாக்குறதுக்குள்ள அங்கிட்டு ஓடி போயிடும். டக்குன்னு அங்கிட்டு போலாம் போல. சரி, இப்போ வந்து நம்ம ரெண்டு டீமா பிரிய போறோம். ஆகாஷ் நீங்க அங்கிட்டு பாருங்க, நான் அங்கிட்டு பாக்குறேன். கேமரா வந்து ஒரு கேமரா தான் இருக்கு, அதனால அது வேணாம். நம்ம இப்படியே போவோம். ஏய், கிணறு மாதிரி இருக்குப்பா அங்கிட்டு. கேமரால இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. கேமராமேன் டீம் வாங்க. ஆகாஷ் நீங்க இங்கிட்டு வந்துக்கோங்க. காட்டுங்க, கிணறா என்னன்னு தெரியல. கிணறு இல்லை, இது சாதாரண பள்ளம் தாங்க. கீழே கொஞ்சம் காட்டுங்க, கீழே டவுன்ல காட்டுங்க. ரொம்ப பயமா தாங்க இருக்கு. அதாவது இந்த பில்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கோட வரலாறு எனக்கு உண்மைக்கு தெரியாது. இந்த பில்டிங்கோட வரலாறை வந்து நான் இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கா என்னன்றதுமே எனக்கு தெரியல. மேலே பார்த்தீங்கன்னாலே இந்த பில்டிங் எரிஞ்சு போய் ஒரு இடிகிற நிலமையில தான் இருக்குது. சொல்கிறேன்னா மேலே புறம் பாருங்கள், கருப்படிச்சு போய் அந்த பில்டிங்கு கண்டிப்பாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் ஒரு பில்டிங் இப்படி இருக்கும். ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. அதுவும் மரத்தோட வேரெல்லாம் உள்ள வந்து அங்கே பாருங்க, அதெல்லாம் ரொம்ப டீப்பா போகுது. அதெல்லாம் என்னன்னே தெரியல. தொட்டி மாதிரிலாம் இருக்கு. ஏய் நீங்க வேற சும்மா இருங்கய்யா, பயமுடுத்தாம. கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. காலையெல்லாம் நாடுங்க. ஏய் யாரு யாரு? ஏய் என்னன்னு பாப்போம். கைஸ் ஏதோ சம்திங் தலைமை ஏதோ ஆகாஷ் பார்த்துருக்காப்புல. நானும் ஏதோ லைட்டாக ஒரு தலை மாதிரி பார்த்தேன். வாங்க உள்ள போய் என்னன்னு பார்ப்போம். கைஸ் இங்கிட்டு ஜன்னல்லாம் இருக்கு, 2 ஜன்னல் இருக்கு. ஆனால் இது வாய்ப்பே இல்லை. இங்கே யாராவது இருந்தால் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். ஆனால் இந்த இதை காட்டுங்களேன் கேமராவில். 2 பெரிய உரல் மாதிரி இருக்குது. எதுக்கு பயன்படுத்துச்சு என்னன்னு தெரியல. இங்கிட்டு லைட் அடிங்க. கேமராமேன் கிட்ட வாங்க. கைஸ் இங்கிட்ட ஏதோ இருக்கு. இங்கிட்டு தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி மாதிரியே இருக்கு கைஸ். சரி கைஸ், நாங்கள் இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் பார்த்தது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு உருவத்தை தான் பார்த்தோம். தெரில அது இங்கே எப்படி இந்த இடத்த விட்டு போச்சு என்னன்னு தெரில. சரி ஆகாஷ், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். கைஸ் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் டக்குன்னு. நான் சரிப்பட்டு வரல. வாங்க சத்தியமா சவுண்டு கேட்டுச்சுங்க. வாங்க நடங்க. திரும்பி பார்க்காம நடங்க. கிளம்பிடுவோம் இடத்த விட்டு. டைம் வேற அன்டைம் ஆயிடுச்சு. உள்ள இருக்கா சத்தியமா தெரியல, ஆனா சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் இந்த மாதிரி கண்டா என்ன கூப்பிடுறாரா? நான் மட்டும் இனிமே வர மாட்டேன். பில்டிங் பக்கமே போக கூடாதியா?